Dear students, chapter 5, 1 mark questions, part 5. The eccentricity of x minus 3 whole square plus y minus 4 whole square, that is equal to y squared by 9. கொடுக்கப்பட்ட நீள்வட்டத்தோட மைய தொலைதகவு கேட்குறாங்க. ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இருக்கிற அந்த y squared by 9 இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக அந்த 9ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 9ஆல் மல்டிப்ளை பண்ணி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற y ஸ்கொயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துரு. இப்போ 9 into x minus 3 whole square plus 9 into y minus 4 whole square minus y squared equal to 0. இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 9 into x minus 3 whole square plus இது a minus b whole square எக்ஸ்பேண்ட் பண்ணிக்குவோம். a square plus b squared minus 2ab, y square plus 16 minus 8y minus y squared equal to 0. அடுத்த ஸ்டெப்பில் 9 into x minus 3 whole square, இந்த 9 உள்ளார மல்டிப்ளை பண்ணு. 9y square plus 144 minus 72y minus y squared, that is equal to 0. அடுத்த ஸ்டெப்பு 9 into x minus 3 whole square, இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். 9y square minus y squared equal to 8y squared plus 144 வெளியில் எடுத்துரும், minus 144 minus 72y, that is equal to minus 144. அடுத்த ஸ்டெப்பு 9 into x minus 3 whole square, இதுலேருந்து காமனாக நம்ம 8 வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டா y squared minus 9y வரும், that is equal to minus 144. இதை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒய்யோட வேல்யூவில் பாதி எடுத்து ஸ்கொயர் பண்ணுவோம். ஒய்யோட வேல்யூ 9, அதில் பாதி 9/2, அதை ஸ்கொயர் பண்ணால் 81/4. இப்போ இங்கே எவ்வளோ சேர்த்துருக்கோன்னா 8 into 81/4 சேர்த்துருக்கோம். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 162 வரும். அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 162 சேர்த்ததுனால ரைட் ஹேண்ட் சைட்லேயும் நம்ம 162 சேர்க்கணும். அப்போ தான் ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக இருக்கும். இப்போ 9 into x minus 3 whole square, அந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா a minus b whole square ஃபார்மில் எழுதிக்கலாம். y minus 9/2 whole square எழுதிக்கலாம். y minus 9/2 whole square, that is equal to minus 144 plus 162. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 18. இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக 18ஆல் டிவைட் பண்ணிவிடுங்க. x minus 3 whole square by 2, 18ஆல் டிவைட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா 9 கேன்சல் ஆகும் 18ல் 2 times, plus 8 into y minus 9/2 whole square by 18, that is equal to 1. இந்த 8 ரெசிப்ரோக்கலில் கொண்டு வந்தீங்கன்னா 18/8 வரும். 18/8 9/4 எழுதிக்கலாம். இது என்ன ஃபார்மேட்டில் வந்துச்சுன்னா x squared by b square plus y squared by a squared equal to 1. அதாவது பெரிய நம்பர் தான் a square. இப்போ a squared 9/4, b squared 2. இப்போ எக்ஸென்ட்ரிசிட்டிக்கு ஃபார்முலா ரூட் ஆஃப் a squared minus b squared by a squared. இப்போ ரூட் ஆஃப் 9/4 minus 2 டிவைடட் பை a squared வேல்யூ 9/4. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1/4. இந்த 9/4 மேலே வந்துச்சுன்னா 4/9. இந்த 4 கேன்சல் ஆகிடும். 1/9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 1/3. The circle passing through 1, -2 touching the axis of x at 3, 0 passing through the point. 1, -2 வழியாக போகிற வட்டமானது அச்சை 3, 0வில் தொடுகிறது எனில் எந்த புள்ளியில் தொடுகிறது? இதை ஏங்கிற பாயிண்ட்டை 3, 0ன்னு வச்சுக்கலாம். 1, -2ங்கிறது 4th குவாட்ரண்ட்டில் வர பாயிண்ட், அதை பின்னு வச்சுக்கலாம். இதை பேஸ் பண்ணி ஒரு சர்க்கிள், இது சென்டர் பாயிண்ட் ஓங்கிறத நம்ம எக்ஸ்ஒய்னு வச்சுக்கலாம். ஓவிலேருந்து ஏக்கு உள்ள டிஸ்டன்ஸும் ஓவிலேருந்து பிக்கு உள்ள டிஸ்டன்ஸும் ரேடியஸ். அப்போ ஓஏயோட வேல்யூவும் ஓபியோட வேல்யூவும் ஈக்குவல். ஓஏயோட டிஸ்டன்ஸும் ஓபியோட டிஸ்டன்ஸும் ஈக்குவல். ஓஏக்கு உள்ள டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ரூட் ஆஃப் x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. அப்போ 3 minus 3 root of 3 minus 3 whole square plus y minus 0 whole square, that is equal to OB distance 3 minus 1 root of 3 minus 1 whole square plus y plus 2 whole square. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இங்கே ரூட் y ஸ்கொயர்னு வரும். இங்கே 3 minus 1 2, 2 squared 4, இது a plus b whole squareல எக்ஸ்பேண்ட் பண்ணிவிடுவோம். இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் போட்டிங்கன்னா ரூட் கேன்சல் ஆகிடும். y square, that is equal to 4 plus y square plus 4 plus 4yன்னு வரும். ரெண்டு பக்கம் y ஸ்கொயரிங் கேன்சல் ஆகிடும். இதே அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா 4y equal to -8ன்னு வருது. அப்போ y is equal to -2. அப்போ சென்டர் நமக்கு கிடச்சிருச்சு 3, -2. எக்ஸ் லென்த் வந்து 3, y லென்த் வந்து -2. தேர்ஃபோர் சென்டர் 3, -2. ரேடியஸும் கிடச்சிருச்சு. ரேடியஸ் வந்து 2. ஒய்யோட வேல்யூ தான் ரேடியஸு. -2ன்னு சொல்லியிருப்போம். யூனிட்டாக எடுக்கிறப்ப டிஸ்டன்ஸாக எடுக்கிறப்ப அது 2 பாசிட்டிவாக காமிச்சிட போகிறோம். இப்போ சென்டரும் ரேடியஸும் கொடுத்துட்டாங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வட்டத்தின் சமன்பாடு x - h whole square
plus y minus k whole square that is equal to r square. இப்போ x minus 3 whole square ஹச்சுக்கு plus y minus k whole square கேக்கு வந்து minus 2 that is equal to r square 2 square 4. இந்த 4 பாயிண்டில் எந்த பாயிண்ட் இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்து போட்டிங்கன்னா ஈக்குவல் டு 4 வருதான்னு பாருங்கள், வராது. ரெண்டாவது பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்கன்னா ஈக்குவல் டு 4 வருதான்னு பாருங்கள், வராது. அதாவது எக்ஸ் ஒய்க்கு கொடுக்கணும். தேர்ட் பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்கன்னா எக்ஸுக்கு 5 ஒய்க்கு -2 எடுத்து கொடுத்தீங்கன்னா 4ங்கிற ஆன்சர் வரும். தேர்ஃபோர் 5, -2 is the only point satisfy the equation. Therefore the answer 5, -2. The locus of a point whose distance from -2, 0 is 2/3 times of focus. Focus of a point whose distance from -2, 0 குவியமானது -2, 0ங்கிற புள்ளியில் இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் 2/3 times of distance from the line x is equal to -9/2. இப்போ ஒரு லைன் போட்டுக்கலாம். இது டைரக்ட்ரிக்ஸ் லைன், இயக்கவரையின் கோடு. x is equal to -9/2 நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2x -9 உள்ளார வந்துச்சுன்னா +9 2x + 9. குவியம் வந்து f -2, 0ன்னு வச்சுக்கலாம். பிங்கிற பாயிண்ட் ஏதோ ஒரு பாயிண்ட் எக்ஸ் ஒய்னு வச்சுக்கலாம். ஃபார்ம் என்னென்னா எஃப்பி பை பிஎம் இஸ் ஈக்குவல் டு ஈங்கிறது ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்ம். கோனிக்ஸோட ஃபார்ம் வந்து எஃப்பி பை பிஎம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸென்ட்ரிசிட்டி, மைய தொலைத்தகவு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிக்கும் எஃப்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் 2/3 டைம்ஸ் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஆஃப் தி லைன். டிஸ்டன்ஸ் ஆஃப் த லைன் ஃப்ரம் த பாயிண்ட், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த லைனுக்குள்ள டிஸ்டன்ஸோட 2/3 டைம்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. பிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 2/3 டைம்ஸ் ஆஃப் பிஎம். இதை நம்ம டிவைட் பண்ணிட்டீங்கன்னா பிஎஃப் டிவைடட் பை பிஎம், இந்த பிஎம் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டிவைட் பண்ணிடலாம். பிஎஃப் பை பிஎம் தட் இஸ் ஈக்குவல் டு 2/3. பிஎஃப் பை பிஎம்ங்கிறது தான் ஆக்சுவலாக இயோட வேல்யூ தான் பிஎஃப் பை பிஎம். இயோட வேல்யூ less than 2/3 or less than 1 இருந்துச்சுன்னா இது ஆக்சுவலாக 2/3 that is equal to E is equal to 2/3. E equal to 2/3 which is less than 1. ஈயோட வேல்யூ 1ஓட கம்மியாக இருந்துச்சுன்னா இது ஒரு நீள்வட்டம், which is an ellipse. அப்போ ஆன்சர் வந்து எலிப்ஸ், நீள்வட்டம். ஈயோட வேல்யூ greater than 1 இருந்துச்சுன்னா, அதாவது 1ஓட ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் E equal to 2/3 less than 1, 1 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது நீள்வட்டம். 1 விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது அதிபரவளையம். ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒரு பரவளையம். அதாவது if E less than 1 it is ellipse, greater than 1 hyperbola, equal to 1 parabola. Value of m for which y is equal to mx plus 2√5 touches the hyperbola 16x squared minus 9y squared equal to 144. y is equal to mx plus 2√5ங்கிற கோடு அதிபரவளையத்தை தொடுகிறது எனில் m இன் மதிப்பு, அந்த m ஓட மதிப்பு கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் தீர்வுகள் எனில் a plus b இன் மதிப்பு காண்க. ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா இந்த 144ஆல் டிவைட் பண்ணிடலாம். ஈக்குவேஷன் ஃபுல்லாக டிவைட் பண்ணிட்டீங்கன்னா x squared by 9 minus y squared by 16 equal to 144. இப்போ a squared equal to 9, b squared equal to 16. y is equal to mx plus 2√5. இது y is equal to mx plus cங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. c ஓட வேல்யூ 2√5. கண்டிஷன் ஃபார் டேஞ்சன்சி, அதாவது தொடுகோட்டா அதிபரவளையத்திற்கு தொடுகோடாக கட்டுப்பாடு c squared equal to a squared m squared minus b squared. இப்போ c ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2√5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 20 வந்துடும். a ஸ்கொயரோட வேல்யூ 9, அப்போ 9m ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரோட வேல்யூ 16. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 9m ஸ்கொயர் ஈக்குவல் டு 36ன்னு வருது. இப்போ m ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. இப்போ m இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ஒரு ரூட்டை ஏன்னு வச்சுக்கலாம், இன்னொரு ரூட்டை பின்னு வச்சுக்கலாம். அப்போது ப்ளஸ் ரூட் 2ங்கிறது +2ங்கிறது a, -2ங்கிறது b. இப்போ இங்கே a + b தான் இருக்குது.
ரெண்டு ரூட்டையும் ஆட் பண்ணால் 2 minus 2 that is equal to 0 sum of roots. அப்போ a plus b is equal to 0. If the coordinates at one end of diameter of circle x square plus y square minus 8x minus 4y plus c equal to 0 or 11/2 other end ஒரு சர்க்கிளோட ஒரு எண்டு கொடுத்துட்டாங்க, டயமீட்டரோட ஒரு எண்டு 11,2 இன்னொரு எண்ட் பாயிண்ட் கேட்குறாங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளை ஜென்ரல் ஃபார்மோட கம்பேர் பண்ணுவோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் சி தட் இஸ் ஈக்குவல் டு 0. 2gயோட வேல்யூ தான் -8, அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் 2g. இப்போ g இஸ் ஈக்குவல் டு -4. ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 2f இஸ் ஈக்குவல் டு -4. அப்போ f இஸ் ஈக்குவல் டு -2, g -4, f -2. சென்டருக்கு ஃபார்முலா -g, -f. இதுக்கு சைனை மாற்றினீங்கன்னா 4,2ன்னு வரும். சென்டருங்கிறது ரெண்டு எண்ட் பாயிண்ட்டோட மிட் பாயிண்ட் தான். ஒரு எண்ட் பாயிண்ட்டு x1 y1 11,2, ஒரு முனை வந்து 11,2, இன்னொரு முனை தெரியாது x2 y2ன்னு வச்சுக்கலாம். இப்போ சிங்கிறது மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. இந்த ஏபிங்கிற கோஆர்டினேட்டோட மிட் பாயிண்ட் தான் சென்டர். இப்போ சி வந்து 4,2 தட் இஸ் ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். x1 + x2/2 y1 + y2/2. இப்போ 11 + x2/2 2 + y2/2. இப்போ 4ஐயும் 11 + x2/2ஐயும் கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணி இதுலேருந்து x2ஓட வேல்யூ நம்ம -3ன்னு கண்டுபிடிச்சிடலாம். சிமிலர்லி 2ஐயும் 2 + y2/2ஐயும் கம்பேர் பண்ணுவோம். அதுலேருந்து ஒய்யோட வேல்யூ 2ன்னு கம்பேர் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணிடலாம். தேர்ஃபோர் மற்றொரு முனை அதர் எண்ட் -3,2. இது வந்து இந்த ஆப்ஷன்லேயே கிடையாது, புக் ஆப்ஷனே தப்பு. நோ ஆப்ஷன் இஸ் கிவன். ஆக்சுவல் ஆன்சர் இஸ் -3,2. Thank you students. 5th chapter 1 mark completed. Thank you.